Welcome to Shanti's Cafe. Every day we can learn literature with a cup of coffee. இது வரைக்கும் நம்ம சாசரை பத்தின வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம்ல யூஜிடிஆர்பி சிலபஸ்ல இருக்கிற யூனிட் 1ல ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல என்ன இருக்கு அப்படின்னா ராமச்சந்திர நாயர். வெல்கம் டு சாந்திஸ் கஃபே. இவ்வளோ நாள் நம்ம சாசரை பற்றின வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூஜிடிஆர்பி சிலபஸ்ல உள்ள யூனிட் 1 பார்க்க போறோம். யூனிட் 1 ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அதுக்கு ரெஃபரன்ஸ் புக்கா 2 ஆத்தர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆத்தர் கேஆர் ராமச்சந்திர நாயர், செகண்ட் ஆத்தர் டபிள்யூஹெச் ஹட்சன். இவங்க 2 பேரை தான் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் டைம் யூஜிடிஆர்பி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே டபிள்யூஹெச் ஹட்சனோட புக்ல இருந்து நிறைய வந்திருந்தது. இப்போ ராமச்சந்திர நாயர்ல உள்ள ஃபர்ஸ்ட் ஆத்தர் யார் கொடுத்துருக்காங்கன்னா தாமஸ் மோர். அவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தாமஸ் மோர் யார் அப்படின்னா ஒரு ரெனைசன்ஸ் பீரியட்ல வாழ்ந்த ஒரு ஸ்காலர். இவர் எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா 1478ல பிறந்து 1535ல இறந்துடுறாரு. வாஸ் எசென்சியலி a மேன் ஆஃப் த ரெனைசன்ஸ், அதாவது மறுமலர்ச்சி காலத்தோட ஒரு முக்கியமான மனிதரா இவர் சொல்றாங்க. It was during the last few years of the 15th century that English thought and letters came under the influence of the new learning released by the Renaissance in Europe. 15வது நூற்றாண்டோட கடைசி காலகட்டத்துல இந்த யூரோப்ல ரெனைசன்ஸோட தாக்கம் அதிகமா இருக்கு. அதாவது மறுமலர்ச்சியோட தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால அந்த இங்கிலீஷ்ல லிட்ரேச்சர்ல உள்ள சிந்தனையும் இலக்கியமும் ரொம்ப பயங்கரமா வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்றாங்க. தாமஸ் மோர் வாஸ் எ ஃபியர்லெஸ் ஸ்காலர். தாமஸ் மோர் ரொம்ப வலிமையானவர். ரிலீஜியஸ் இன் அவுட்லுக் அண்ட் சிம்பிள் இன் லைஃப். அவர் ரொம்ப எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்றாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப மதத்துல மேல நம்பிக்கை உள்ளவராகவும் இருக்காரு. ஹி வாஸ் அ லார்ட் சான்சலர் அண்டர் த கிங் ஹென்ரி VIII. இவர் லார்ட் சான்சலரா ஒர்க் பண்றாரு. எந்த அரசவையில அப்படின்னா கிங் ஹென்ரி VIII அரசவையில. இப்ப ஹென்ரி VIII அப்படின்னு பார்த்த உடனே நமக்கு ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஞாபகம் வரும். அதை நம்ம இந்த இடத்துல ரீகால் பண்ணிட்டு போயிடலாம். ஹென்ரி VIII. இந்த ஹென்ரி VIII ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளே எழுதின ஒரு முக்கியமான ஃபேமஸான ஒரு ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தா வில்லியம் ஷேக்ஸ்பியர். அவரை பத்தி தெரியும். ஹென்ரி VIII அனதர் டைட்டில் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. ஆல் இஸ் ட்ரூ அப்படிங்கிறத ஹென்ரி VIII அனதர் டைட்டில். ஓகே, இந்த 2 கொஸ்டின் இந்த இடத்துல நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஹென்ரி VIII அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளே எழுதினது யாருன்னு கேட்டாங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஹென்ரி VIII அனதர் டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆல் இஸ் ட்ரூ. ஓகே, இந்த பிளே போட்டுட்டு இருக்கும்போது தான் ஒரு தியேட்டர் பர்ன் பண்ணதா நமக்கு ஒரு வரலாறு இருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, பட் ஹி ரெஃப்யூஸ் டு சப்போர்ட் த கிங் இன் ஹிஸ் பிளான் டு டிவோர்ஸ் த குயின். அதாவது ஹென்ரி VIII அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்களோட நேம் என்னன்னா கேத்ரின் ஆஃப் அரகன் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மேல்கர் இருக்காது, ஆண் வாரிசு இருக்காததுனால அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணியிருப்பாரு. யார் அப்படின்னா ஆனி போலின் அவங்க. இப்போ ஹென்ரி VIII இந்த டிவோர்ஸ் பிளானுக்கு யாரு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா தாமஸ் மோர் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. தாமஸ் மோர் ஹென்ரி VIII அரசவையில தான் லார்ட் சான்சலரா இருக்காரு. இருந்தாலும் கிங்குக்கு ஆப்போசிட்டா அதான் அவர் நடந்துக்கிறாரு. கிங்குக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எந்த விஷயத்தையுமே தாமஸ் மோர் பண்ணல. He disapproved King Henry's defiance of the church and the Pope and declined to take on the oath of adherence to the king. அதாவது இப்போ இந்த போப்பு தேவாலயம் இதுக்கெல்லாம் எதிராக தான் தாமஸ் மோர் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வாட்டியும் அரசருக்கு எதிர்த்தா விசுவாச உறுதிமொழி எடுப்பாங்க. அரசருக்கு ஆதரவா விசுவாச உறுதிமொழி எடுக்கிறாங்க அரசவையில. அதை இவர் எடுக்க மாட்டேங்கிறாரு, மறுக்கிறாரு. யாரு? தாமஸ் மோர். உடனே அடுத்த அந்த அவர் எடுத்த இந்த இவரோட பணிதல் இல்லாத காரணத்தினால he was beheaded in July 1535. அவரோட தலை துண்டிக்கப்படுது 1535ல. ஓகே, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பார்த்துருக்கோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்துட்டு போயிடலாம். இப்போ முதல்ல என்ன கேட்பாங்க, தாமஸ் மோரோட பர்த் டெத் நம்ம பார்த்துக்கலாம். சப்போஸ் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அது வரலாம். நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு பார்த்துக்கணும் அப்படின்னா தாமஸ் மோர் எந்த பீரியடை சேர்ந்தவர், ரெனைசன்ஸ் பீரியடை சேர்ந்தவரா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்புறமா தாமஸ் மோர் என்னவா ஒர்க் பண்றாரு, கிங் ஹென்ரி VIII கிங்டம்ல என்னவா ஒர்க் பண்றாரு அப்படின்னா லார்ட் சான்சலரா ஒர்க் பண்ணாரு. அவரோட பிகெட்டோட ரீசன் என்ன, அவரோட தலை துண்டிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத கொஸ்டினா கேட்கலாம். அப்புறமா அவர் எந்த இயர்ல பிகெட் பண்ணப்படுறாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது வரைக்கும் இந்த கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்த்துட்டு போயிடலாம் இந்த ஒர்க்கை. ஓகே, அடுத்தது தாமஸ் மோர் வாஸ் மூவ்டு பை த ரெனைசன்ஸ் ஸ்பிரிட் ஆஃப் ரீசன் and stood firm on principles even at the cost of his own life.
அவர் வந்து அவரோட சிந்தனையில ரொம்ப ஊக்கம் உள்ளவர் அப்படின்னு சொல்றாங்க. தன்னோட சொந்த வாழ்க்கையே போனா கூட பரவால்ல. அவரோட கொள்கையில வந்து அவர் கரெக்ட்டா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த 2வது லைன்ல. "Stood firm on the principle even at the cost of his own life." சொந்த வாழ்க்கையே போனா கூட பரவால்ல. அவரோட கொள்கையை வந்து கைவிடாதவர் அப்படின்னு சொல்றாங்க. He was a great friend of Erasmus. இவரோட ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து எராஸ்மஸ் தான் வந்து இவரோட ஃப்ரெண்டா இருக்காரு. த ரெனைசன்ஸ் ஸ்காலர். அவரு வந்து ஒரு ரெனைசன்ஸ் மறுமலர்ச்சி காலத்துல உள்ள ஒரு ஸ்காலர் தான். ஈவன் when More was a boy, his patron Cardinal Martin predicted that the boy would become a marvelous man. அதாவது தாமஸ் மோரோட பேட்ரன் யாருன்னா கார்டினல் மார்டன். இந்த கார்டினல் மார்டன் வந்து தாமஸ் மோர் வந்து பையனா ஒரு குட்டி பையனா ஒரு சின்ன பையனா இருக்கும்போதே என்ன ப்ரெடிக்ட் பண்றாரு? ப்ரெடிக்டர்னா நமக்கு தெரியும் கணிக்கிறாரு. அதாவது பின்னாடி பார்த்தா உனக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. இந்த பையன் வருங்காலத்துல பெரிய ஆளாவான். அப்படிலாம் சொல்லி நம்ம வந்து சில பேர் வந்து யூகம் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி கார்டினல் மார்டன் வந்து இவர வந்து கணிக்கிறாரு. சின்ன வயசா இருக்கும்போதே இவன் பின்னாடி வந்து ஒரு மார்வெலஸ் மேனா வருவான் அப்படின்னு சொல்லி. அவரோட கணிப்பு கரெக்ட்டா தான் இருந்திருக்கு. அதனால தான் ஒரு புக்ல வந்து ஒரு ஆத்தரா இருந்து படிக்கிற அளவுக்கு ஒரு ஃபேமஸா ஒரு மார்வெலஸ் மேனா வந்திருக்கிறாரு. அத நம்ம அக்செப்ட் பண்ணியே தான் ஆகணும். இல்லையா? ஓகே. பேட்ரன்னா யாருன்னு பார்ப்போம்னா வந்து, யாரு ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டா இருக்கட்டும், ஒரு ரைட்டர்ஸா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் யாரு வந்து மணி குடுத்து, அதாவது ஃபண்ட் குடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ, அவங்க தான் நம்ம பேட்ரன்னு சொல்லுவோம். இப்ப சாசர் வந்து யார் வந்து பேட்ரனா இருந்தாங்க? ஜான் ஆஃப் ஹண்ட் பேட்ரனா இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி தாமஸ் மோரோட பேட்ரன் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, கார்டினல் மார்டன். ஓகேவா? அடுத்தது. In later years, More showed great sensitivity to religion and morals, and he was endowed with a stern political insight. பின்னாடி காலங்கள்ல, வருங்காலங்கள்ல இந்த தாமஸ் மோருக்கு மதத்திலயும் சரி, ஒழுக்கத்திலயும் சரி, அந்த அரசியல் நுண்ணாய்வு திறன் வந்து நிறையவே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இந்த கூறும் ஒரு சொற்பொழிவு. டிஸ்கோர்ஸ்னா நம்ம சொல்லுவோம்ல, உரைநடை பேச்சு, சொற்பொழிவு இந்த மாரி சொல்லுவோம் இல்லையா? ரஃபேல் கித்தலடே அப்படிங்கிறது அவரோட இமேஜினரி கேரக்டர் உடோப்பியால வருவாங்க. ஓகே. அடுத்தது ஃபர்ஸ்ட் பிரிண்டட் இன் 1516. இந்த ஒர்க் எப்ப வந்து பிரிண்ட் பண்ணப்படுறாங்கன்னா வந்து 1516ல. இதுல ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ் ஆயிருக்கு. லத்தீன்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். இந்த ஒர்க் வந்து ஆ பின்னாடி வருது. ஓகே. இட் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் உடோப்பியா அண்ட் வாஸ் ரிட்டன் இன் லத்தீன். எஸ். லத்தீன்ல தான் வந்து இது என்ன ஆகுதுன்னா பிரிண்டட் ஆகுது. இட் வாஸ் ரிவைஸ்டு பை மோர் இன் 1518. 1518ல வந்து அவர் டிரான்ஸ்லேட் பண்ணல, ரிவைஸ் தான் பண்றாரு. அது லத்தீன் பிரிண்ட்ல இருக்கிறத லத்தீன்ல தான் வந்து ரிவைஸ் பண்றாரு. ஓகேவா? இட் டிட் நாட் அப்பியர் இன் இங்கிலீஷ் டில் இட்ஸ் டிரான்ஸ்லேஷன் பை ரால்ஃப் ராபின்சன் இன் 1551. 1551 வரைக்கும் இந்த இந்த உடோப்பியா வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் ஆகவே இல்ல. யாரு வந்து டிரான்ஸ்லேட் பண்றாங்க அப்படின்னா, ரால்ஃப் ராபின்சன். அவர் தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்றாரு. ஓகே. இந்த பேராகிராஃப்ல நமக்கு எக்கச்சக்க கொஸ்டின் இருக்கு. அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்க கொஸ்டின். இந்த தாமஸ் மோரோட உடோப்பியா எந்த லாங்குவேஜ்ல எழுதப்பட்டது? அதுதான் ஒரு கொஸ்டின். லத்தீன்ல. தாமஸ் மோரோட உடோப்பியா ஃபர்ஸ்ட் வந்து எப்ப பிரிண்ட் பண்ணப்பட்டது? 1516ல. தாமஸ் மோரோட உடோப்பியாவ யாரு வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க? ரால்ஃப் ராபின்சன். தாமஸ் மோரோட உடோப்பியாவ ரால்ஃப் ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் உடோப்பியா அப்படின்னு சொல்றாங்க. More's concept is that of a democratic people's state with an elected government but with enough state control. இவரோட கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாட்சியை கொண்ட கவர்மெண்ட் தான். ஆனா கொஞ்சமாவது அரசோட கண்ட்ரோல்ல இருக்கணும். அதுதான் வந்து உடோப்பியா அப்படின்னு சொல்ல வராரு. மோர் வாஸ் ப்ராபப்ளி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை பிளாட்டோஸ் ரிபப்ளிக். தாமஸ் மோர் பிளாட்டோவோட ரிபப்ளிக் ஒர்க்கை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் இந்த உடோப்பியா எழுதினதாக வரலாறு இருக்கு. இந்த பிளாட்டோட ரிபப்ளிக்ல அப்படி என்ன இருக்கும்னா, பிளாட்டோட ரிபப்ளிக்ல டோட்டலா வந்து 10 புக்ஸ் இருக்கும். அதுல சாக்ரட்டிஸோட டயலாக்ல ஆரம்பிக்குது அந்த புக்கு. ஒரு ஃபெஸ்டிவல் போயிட்டு வருவாங்க. ஃபெஸ்டிவல் போயிட்டு வரும்போது அவங்க வாட் இஸ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற கொஸ்டினை வச்சு தான் ஒரு டிஸ்கஷன் போகுது. அதுல மொத்த டோட்டலா 10 புக்ஸ் இருக்கும். அதுல புக் 2ல வந்து கேலிபோலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியல் சிட்டியை பத்தி வந்து பிளாட்டோ வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த ஐடியல் சிட்டில வந்து என்னென்னலாம் அதாவது கவர்மெண்ட் எப்படி இருக்கணும், அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், பில்டிங் எப்படி இருக்கும், இந்த மாதிரி டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாங்க. புக் 2ல இருந்து புக் 4 வரைக்கும் அந்த டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அப்புறமா வந்து புக் 6ல இருந்து 7 வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து அந்த பிலாசபர்ஸ் தான் வந்து இந்த நாட்டை ஆள்றதுக்கு கரெக்டான ரூலர்ஸ், வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த புக்கை படிச்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் தாமஸ் ஸ்டேட் ஆஃப் சொசைட்டி சமூகத்தோட தனித்துவத்தை இந்த புக் வந்து சொல்லுது. It incidentally becomes a satire on the social and political evils of the day.
Thus, Utopia is the first great political satire written by an Englishman. இந்த உடோப்பியாவை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சட்டையரா மாறுது. சட்டையர்னா நமக்கு என்னன்னு தெரியும்? நையாண்டி. ஒரு 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 விஷயத்த வந்து நையாண்டி பண்றது, கிண்டல் பண்றது, கேலி பண்றது. அதுதான் நம்ம சட்டையர்ன்னு சொல்லி சொல்லுவோம். இது சமூகத்தோடையும், அரசியலோடையும் ஒரு அந்த லண்டன்ல அப்ப நடந்த சமூகத்த பத்தியும், அரசியல் நிலைய பத்தியும் ஒரு நையாண்டி பண்ற விதமா இந்த புக் அமையுது. உடோப்பியா இஸ் த ஃபர்ஸ்ட் கிரேட் பொலிட்டிக்கல் சட்டையர் ரிட்டன் பை இங்கிலீஷ்மேன். ஒரு ஆங்கிலரால எழுதப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் கிரேட் பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடோப்பியாவை சொல்றாங்க. ஓகே, இந்த பேராகிராஃப்ல பிளாட்டோ எழுதின ஒர்க்கோட பேரு. அப்புறமா தாமஸ் மோர் வந்து யாரால வந்து எந்த புக்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த உடோப்பியாவை எழுதியிருக்காங்க. அப்போ எந்த புக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் பொலிட்டிக்கல் சட்டையர் ரிட்டன் பை பர்ஃபெக்ட். உடோப்பியால இந்த உடோப்பியா ஒர்க்குல புதுசா அறிமுகமாகற யார் அப்படின்னா வந்து ரஃபேல் கித்லடே. யாருக்கு அறிமுகமாகறாருன்னா மோருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து இந்த நியூ சொசைட்டி, இந்த புதிய சொசைட்டி, இந்த ஐடியல் சொசைட்டி சோசியலாகவும் பொலிட்டிக்கலாகவும் ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. லிட்ரரி உடோ லிட்டர் லிட்டரலி உடோப்பியா மீன்ஸ் நோவர். உடோப்பியாவோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா நோவர், எங்குமே இல்லாத ஒரு இடம். இந்த உடோப்பியாங்கிற வேர்டை எங்க இருந்து காயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இது ஒரு கிரீக் வேர்டு. கிரீக்ல இருந்து டெரிவேட் பண்ணப்பட்ட வேர்டு தான் உடோப்பியா. உடோப்பியா ஒர்க் வந்து லத்தீன்ல எழுதியிருக்காங்க, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இந்த உடோப்பியா வேர்டு வந்தது வந்து கிரீக்ல இருந்து வந்திருக்கு. இதோட மீனிங் என்னன்னு கேட்டா நோவர், எங்கேயுமே இல்லாத ஒரு இடம். இதை பத்தியுமே எங்கேயுமே இல்லாத ஒரு இடத்த பத்தி பேச போறதா உடோப்பியா. ஏன்னா இவங்க சொல்ற எந்த லாஜிக்குமே வந்து பிராக்டிக்கலா வந்து நடைமுறைக்கு வந்து ஒத்து வராது. அதுதான் வந்து உடோப்பியா. இது ஒரு கற்பனை உலகம். ஓகே, மோர்ஸ் புக் டிஸ்கஸ் ஆன் ஐடியல் பொலிட்டிக்கல் சிஸ்டம் அண்ட் ஆல் ஆஸ்பெக்ட் ஆஃப் குட் சொசைட்டி. இந்த தாமஸ் மோரோட இந்த உடோப்பியா புக்கு எதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து ஒரு சிறந்த அரசியல் அமைப்பையும், ஒரு நல்ல சமூகத்தோட, ஒரு குட் சொசைட்டியோட எல்லா அம்சங்களையும் பத்தும், ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எ குட் சொசைட்டி. ஒரு சிறந்த சமூக அமைப்போட எல்லா அம்சங்களையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுது இந்த மோரோட உடோப்பியா புக்கு. அப்படி என்னென்ன இருக்கு? என்னென்ன அம்சங்கள் எல்லாம் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரிலிஜன் மதத்தை பத்தி, பாலிடிக்ஸ் அரசியலை பத்தி, எஜுகேஷன் கல்வியை பத்தி, லா சட்டத்தை பத்தி, கிரைம் குற்றங்களை பத்தி, பனிஷ்மெண்ட் வந்து தண்டனைகளை பத்தி, அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை பத்தி, ஜஸ்டிஸ் நீதியை பத்தி, எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பை பத்தி, இது எல்லாத்தையும் பத்தியும் தாமஸ் மோரோட உடோப்பியா ஒர்க்ல வந்து டிஸ்கஸ் பண்றாரு தாமஸ் மோர். The book may be treated as a satirical parable presenting an ideal kingdom in contrast to England. இந்த புக்கு இந்த இங்கிலாந்தோட அரசியல் ஆட்சி எப்படி இருந்தது அதுக்கு கான்ட்ராஸ்டா, அதாவது மாறுபாடா, இப்போ அதை சட்டை நையாண்டி பண்ற மாதிரி தான் இந்த புக்கு வந்து அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பேராகிராஃப்ல என்ன கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் நம்மனா வந்து உடோப்பியாவோட மீனிங் என்ன அப்படின்னா நோவேர். உடோப்பியால வந்து யார் வந்து புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருந்தாங்க தாமஸ் மோருக்கு அப்படின்னா வந்து ரஃபேல் கித்லடே. அப்புறமா வந்து அதுல அவர் வந்து எந்தெந்த இதெல்லாம் பத்திலாம் வந்து உடோப்பியால வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ரிலீஜியஸ், பாலிடிக்ஸ், எஜுகேஷன், லா, கிரைம் இதெல்லாம் தான் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஒரு சிறந்த ஆட்சி முறையை தேடுறது தான் இதோட உடோப்பியாவோட ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், முக்கியமான மெயின் தீம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இட் ப்ளீட்ஸ் ஃபார் த அபாலிஷன் ஆஃப் குரூயல் பனிஷ்மெண்ட் லைக் ஹேங்கிங் ஃபார் த தெப்ட். இந்த திருட்டுக்கு எல்லாம் வந்து ஒரு தூக்கு தண்டனை கொடுக்கறது, இந்த மாதிரி குறுகிய ஒரு கொடூரமான பனிஷ்மெண்ட்லாம் வந்து இந்த உடோப்பியால கிடையாது. அதெல்லாம் அவங்க நிராகரிக்கிறாங்க. இன் உடோப்பியா பீப்புள் ஆர் ரெக்வயர்டு டு ஒர்க் ஒன்லி ஃபார் 6 hours a day. ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்ல 6 மணி நேரம் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணா போதும். அப்ப மீதி என்ன பண்ணுவாங்க? அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த டே ஆஃப் டைம் இஸ் ஸ்பெண்ட் ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் their மைண்ட்ஸ். மீதி இருக்கிற மத்த டைம் எல்லாமே அவங்க எதுக்கு வந்து செலவிடலாம் அப்படின்னா வந்து அவங்களோட மைண்டை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்காக அவங்க செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இது கண்டிப்பா நோவேர் சிட்டி தானே, எங்கேயுமே இல்லாத ஒரு இடம் தான். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருந்தா ரொம்பவே ஜாலியா இருக்கும்ல. Okay, before they elect a prince, the people take an oath that they would choose him whom they think most fit for the office. அவங்க வந்து ஒரு அரசரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. என்ன உறுதிமொழி எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த பொறுப்புக்கு, இந்த இந்த பதவிக்கு அவங்க பொருத்தமானவங்களா இருப்பாங்களா கரெக்டா இருப்பாங்களாங்கிறத தெரிஞ்சுதான் நான் தேர்வு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க.
which is defined as living according to nature and perfect health is the greatest of all bodily pleasures. which நல்ல குணம் அப்படிங்கிறது இயற்கையோட ஒன்றி வாழ்றது தான் நம்ம வந்து நல்ல குணம்னு சொல்லி டிஃபைன் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல நல்ல ஹெல்த் இருக்கிறது தான் வந்து ஒரு உடலுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. The Utopian have few laws and hardly any lawyers. உடோப்பியனுக்கு வந்து அவ்வளவா நிறைய சட்டதிட்டங்கள்லாம் கிடையாது. அதனால அவங்களுக்கு லாயரும் இல்ல. லாயரும் கிடையாது. ஏன்னா, இவங்க தான் வந்து 6 மணி நேரம் ஒர்க் பண்ணணும், ஃப்ரீயா இருக்கணும் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அதனால அவங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து குரியல் பனிஷ்மென்ட்டே எதுவும் தேவையில்லன்னு சொல்றாங்க. அப்ப சட்டத்துக்கான வேலையே கிடையாது. அவங்களே வந்து கரெக்ட்டா இருப்பாங்க. ஸோ அப்ப லாயர்ஸும் அவங்களுக்கு தேவையில்ல. தே கன்சிடர் வார் எ ப்ரூட்டல் திங்க். அவங்க அதாவது போர வந்து அவங்க எதவா வந்து ஒரு மிருகத்தனமான செயலா வந்து கன்சிடர் பண்றாங்க வார. There is nothing more inglorious than the glory gained by the war. அதாவது வார் மூலமா ஒரு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் ஒரு அவமானத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அரசியலமைப்பு இப்படி இருந்தா நல்லா இருக்கும். நம்மளோட சட்டதிட்டங்கள் இப்படி இருந்தா நல்லா இருக்கும். சட்டமே இல்லாட்டா நல்லா இருக்கும். லாயரே இல்லாட்டா நல்லா இருக்கும். தண்டனையே இல்லாட்டா நல்லா இருக்கும். இப்படிலாம் நம்ம வந்து மாடர்ன் வேர்ல்டுல திங்க் பண்ற ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் உடோப்பியா புக்ல வந்து தாமஸ் மோர் சொல்லியிருக்காங்க. இப்போ ஷேக்ஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஷேக்ஸ்பியரோட இந்த சி செக்ஷனை பத்தி நம்ம வந்து அவர் வந்து மேக்பெத்லயே சொல்லியிருப்பாரு. மேக்பெத்ல வந்து அதாவது குழந்தை தாயோட கருவுல இருந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு மேக்டஃப் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார் இல்லையா? அது மாதிரி சோசியலிசம் அதாவது நவீன சமூகத்தோட ஒரு பெரிய நினைவு சின்னமா தான் இந்த புக்கை வந்து கன்சிடர் பண்றாங்க. As a literary work, Utopia shows how the spirit of new learning affected the thinking of the English scholar. அதாவது ஆங்கில ஸ்காலர் இங்கிலீஷ் ஸ்காலர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களோட நியூ லேர்னிங் வந்து எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுது இந்த திங்கிங்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்ல சொல்லியிருக்காங்க. The most important characteristic of Moore's work it இட்ஸ் implicit satire. இது ஒரு மறைமுகமான ஒரு நையாண்டி அப்படின்னு தான் சொல்றாங்க. மோஸ்ட் ஹியூமர் இஸ் ஜீனியல் அண்ட் சப்டியூடட். மோஸோட இந்த ஹியூமர் இந்த நகைச்சுவை திறன் அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டதா இருந்தது. அவர் நையாண்டி ஒருக்கா எழுதியிருந்தா கூட யாரையும் வந்து ஹர்ட் பண்ணாம ஒரு மீடியமா தான் இருந்தது. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருந்தது. ஒரு வரையறைக்குள்ள தான் இருந்தது. த புக் ஆல்சோ ஷோஸ் த ஆதர்ஸ் டெண்டர்னஸ். இந்த புக் எதையெல்லாம் வந்து காமிக்குது? இந்த புக் வந்து அவரோட நுண்ணறிவை காமிக்குது. பவர் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் டெலிகசி ஆஃப் ஃபீலிங். அவரோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறத காமிக்குது. மோஸ்ட் ஹியூமனிஸ்டிக் அண்ட் மாடர்ன் அவுட்லுக் இஸ் seen in his suggestion that kings should avoid war at any cost and only the wealthy should be taxed. அதாவது தாமஸ் மோரோட இந்த மனிதனையும் அப்புறம் நவீன காலத்தை பத்தின அவரோட பார்வை எதுல இருந்து எதுக்கு அவர் கருத்து தெரிவிக்கிறது மூலமா நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கலாம்னா அவர் என்ன சொல்றாரு, எந்த காரணத்துக்காண்டியா வந்து நீங்க வார் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிங்கு கிட்ட வந்து ரெஃபர் பண்றாரு. அதே சமயம் வெல்தி பீப்புள்ஸ் ரொம்ப வசதியானவங்களுக்கு மட்டும் வரி போடுங்க, ஏழை மக்களுக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் மோர் சொல்றாரு. இவரோட இந்த கருத்து அவரோட மனித நேயத்தையும் நவீன உலகத்தோட பார்வையை எப்படி அவர் பாக்குறாருங்கிறது நமக்கு தெரிவிக்குது. தாமஸ் மோரோட உடற்பியா ராமச்சந்திர நாயர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போ இன்னொரு ஹெல் ஆத்தர் ஒருத்தர் இருக்காரு, எட்வர்ட் ஆல்பர்ட். அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு தாமஸ் மோரை பத்தி. அது ஒரு 2 இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்துடலாம். தாமஸ் மோர் வந்து உடோப்பியா எழுதியிருக்காங்க. அது 1551ல வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது யார் அப்படின்னா ரால்ஃப் ராபின்சன் சொல்லி பார்த்தோம். இப்போ இப்போ இந்த தாமஸ் மோரோட அனதர் இங்கிலீஷ் ப்ரோஸ் ஒர்க் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. 2 ஒர்க்கு வந்து சொல்றாங்க. த லைஃப் ஆஃப் ஜான் பயஸ், த ஹிஸ்டரி ஆஃப் ரிச்சர்ட் 3. பொதுவாகவே வந்து நம்ம ரிச்சர்ட் 2, ஹென்ரி 4, ஹென்ரி 8 இதெல்லாம் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து நம்ம வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பாரு. இப்போ ரிச்சர்ட் 3 அப்படிங்கிற ஒரு ப்ரோஸ் ஒர்க்கை வந்து தாமஸ் மோர் வந்து எழுதியிருக்காங்க. த ஹிஸ்டரி ஆஃப் ரிச்சர்ட் 3, த லைஃப் ஆஃப் ஜான் பயஸ் அப்படிங்கிற 2 ப்ரோஸ் ஒர்க்கு வந்து நம்ம தாமஸ் மோர் எழுதினதாக எட்வர்ட் ஆல்பர்ட் புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து ஹட்சன் புக்ல வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த இன்ஃபர்மேஷனை விட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. ஹட்சன் புக்ல அதை சேம் தான் கொடுத்துருக்காங்க. தாமஸ் மோர் வந்து 1478ல பிறந்திருக்கிறாரு, 1535ல இறந்திருக்கிறாரு. லத்தீன்ல வந்து 1516ல வந்து ரிட்டன் பண்றாங்க. 1551ல வந்து இங்கிலீஷ்ல வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்றாங்க. ரால்ஃப் ராபின்சன் வந்து டிரான்ஸ்லேட் பண்றாரு. இது வரைக்கும் தான் வந்து ஹட்சன் புக்ல இருக்கு. ஓகே, தேங்க்யூ.